நம்ம இன்றைக்கி அன்னலட்சுமி கிச்சனில் பார்க்க போகிற பார்த்திங்கன்னா கேபேஜ் வச்சு கூட்டு செய்ய போகிறோம் ஹோட்டல் ஸ்டைலில். இது மாதிரி நல்லா கேபேஜை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பச்சை மிளகா, நான் இந்த கேபேஜுக்கு காரத்துக்கு எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகா, கொஞ்சம் தேங்காய் சில்லு, அடுத்து சீரகம் பொடியாக இருந்தாலும் ஓகே, இல்லை முழுசாக இருந்தாலும் போட்டுருங்க. நம்ம இது எல்லாத்தையுமே குறப்பாக அரைச்சிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. குறப்பாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணாம். இப்போ நம்ம அரைச்சி அதை எடுத்துருவோம். சீரகம், தேங்காய், பச்சை மிளகா நான் வந்து இது மாதிரி குறன்னு அரைச்சி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் நல்லாயிருக்கும் கூட்டுக்கு. அது மாதிரி நீங்கள் பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பையும், பாசிப்பருப்பு முடிஞ்சால் தனியாக பண்ணுங்கள், நான் டைம் இல்லாதனால நான் சேர்த்து பண்ணிட்டேன். பாசிப்பருப்பு வந்து இது மாதிரி நல்லா குழையாக வேக வச்சிடணும். கடலைப்பருப்பு வந்து ஒரு 5 hours சோக் பண்ணிவிட்டு இது மாதிரி தெரியிற பல்லில் படுற மாதிரி கொஞ்சம் 50% or 75% குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் பாசிப்பருப்பு நல்லா குழைய எடுத்துக்கணும். ஸோ இதை குக் பண்ணி நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடாய் வச்சுக்கலாம். ஆயில், கடலெண்ணெய் போட்டாலே போதும். நல்லா நம்ம கல்யாணத்துலேயோ இல்லை ஹோட்டல்லையோ சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டைலில் பண்ண போகிறோம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நான் வந்து கடலெண்ணெய் விட்டுருக்கேன். இது நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்து வர நேரத்தில் பெருங்காயம் இருந்தால் பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் தூள் போடுறேன். ஏன்னா பருப்பெல்லாம் போடுறனால கொஞ்சம் பெருங்காயம் போடுறது நல்லது. அதே மாதிரி 2 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பூண்டு அரைச்சி போட்டுறாதீங்க, அது வேறு மாதிரியான மசாலா ஸ்மெல் கொடுத்துரும். இது பருப்பு போடுறதுனால பூண்டு தட்டி போடுறோம். அடுத்து 2 பெரிய வெங்காயம், காரத்துக்கு ஒரு வரமிளகா. நம்ம ஆல்ரெடி 3 பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ அதனால் நான் ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். 2 பெரிய வெங்காயம். இது நல்லா வதங்கட்டும். இந்த வதங்கிறதுக்கு நம்ம தேவையான உப்பு போட்டுடலாம். நல்லா கேபேஜை ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். முடிஞ்சால் கிரேட் கூட பண்ணிக்கலாம் நீங்கள். வெங்காயம் வதங்கட்டும். தக்காளியை கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம். ஒரு தக்காளி போட போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி போட்டுக்கிறேன். கருவேப்பிலை இருக்குது, கருவேப்பிலையும் தாளிக்க போட்டுக்கலாம். நல்லா நாட்டு தக்காளியாக போட்டால் கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும். இது நல்லா சுருளட்டும். தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இந்த டைமில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அடுத்து என்ன தான் நம்ம காரத்துக்கு மிளகா போட்டாலும் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், அதான் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். ஏன்னா பருப்பெல்லாம் போடுறோம். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் அது குழம்பு டேஸ்ட் கொடுத்துரும், அதனால தான் சில்லி பவுடர் போடுறோம். அடுத்து கொஞ்சோண்டு மல்லித்தூள். எல்லாமே நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். காரம் வந்து உங்கள் ஆப்ஷன் தான். இது நல்லா எண்ணெயில் ஃபஸ்ட்டு பரட்டி எடுத்துடலாம். இது நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பச்சையாக வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் கேபேஜையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு கேபேஜை ஆட் பண்ணுறேன். கேபேஜ் ஆட் பண்ணிவிட்டு கையோடு நம்ம தேங்காயையும் ஆட் பண்ணிடலாம். தேங்காவை போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி இலசி விட்டு, ரொம்ப தண்ணி விடலைங்க பாருங்கள் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பருப்பை நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் தண்ணி இருந்ததுன்னா கூட நீங்கள் அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கூட்டு ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. ஸோ அதில் தண்ணி இருந்துச்சுன்னா இப்போயே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடைசி தான் அந்த பருப்பை ஆட் பண்ண போகிறோம். அதனால் இதுக்கு தண்ணியை ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. அந்த கேபேஜ் வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா பச்சை ஸ்மெல் போயிட்டு கேபேஜ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த பருப்பு போட போகிறோம். அவ்வளோதான். நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நடுவில் நீங்கள் இதோட ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா தண்ணி கம்மியாக விட்டுருக்கோம், அடி பிடிச்சிடக்கூடாது. இங்கே பாருங்கள் நல்லா குக் ஆகிருச்சு. இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்பு ஒரு 75% குக் ஆனது, பாசிப்பருப்பு நல்லா குழைய வச்சதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் ஆட் பண்ண போகிறோம்.
இது எல்லாம் குக் ஆனது தான். இப்போ இது கூட சேர்ந்தது நல்லா ஜெல் ஆகணும், அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. சில பேர் இது முடிச்சதுக்கப்புறம் கூட ஒரு தாளிப்பு போடுவாங்க. நான் வந்து வீடு அளவுக்காக இருக்கிறதுனால நான் வந்து ஃபஸ்ட்டே தாளிச்சிட்டேன். இப்போ நம்ம இதில் கடைசி இறக்கும்போது கொஞ்சம் நெய் விட்டு மல்லித்தலை போட்டு இறக்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதோட சேர்ந்து ஜெல் ஆகட்டும், ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா ஜெல் ஆகிட்டு பாருங்கள். கூட்டு பக்குவத்துக்கு வந்துட்டு இந்த கடலைப்பருப்பு இப்படி முழுசாக தெரியணுங்க. பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சிடணும், அது ரொம்ப முக்கியம். கடலைப்பருப்பை குழச்சிட்டிங்கன்னா அந்த நம்மளுக்கு பைட்டில் ஒவ்வொரு பைட்லேயும் இந்த கடலைப்பருப்பு கிடைக்காது. அதான் கூட்டோட ஸ்பெஷாலிட்டி. இது எல்லாம் ஜெல்லாகணுங்கிறதுக்காகத்தான் நம்ம பாசிப்பருப்பு போடுறோம். நான் இந்த டைமில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். கடைசியாக இறக்கும்போது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து மல்லித்தலை. அவ்வளோதான், சூப்பரான ஒரு கேபேஜ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் செய்கிற மாதிரியே இருக்கும். நல்லா ஒரு புளிக்குழம்பு, வத்த குழம்பு அதுக்கெலாம் சாப்பிட்லாம். இல்லை சும்மாவே பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து வெறும் சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா வெறும் சப்பாத்தி, தோசை, இட்லி கூட ஆசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோடு மீட் பண்ணலாம். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.